அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். கும்ப ராசி அன்பர்களுக்கு ராசியில் ராகு, 2இல் சனி, 4இல் செவ்வாய், 5இல் சூரியன், 6இல் குரு புதன் சுக்கிரன், 7இல் கேது இருக்கிறார். தங்களுக்கு 4இல் செவ்வாய், 6இல் குரு சுக்கிரன் சஞ்சாரிப்பதால் அலைச்சல் காரணமாக உடலில் அசதி சோர்வு வந்து விலகும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்க்கின்ற பல வரவுகள் தக்க நேரத்தில் கிடைக்காமல் தாமதமாகலாம். குரு பண சம்பந்தப்பட்ட கிரகம் 6இல் மறைந்திருப்பதால் பண செலவுகளுக்கு சற்று கஷ்டம்தான். நோய் நொடிகள் வரலாம். 6இல் குரு, சுகர் பேஷண்ட்ஸ் கவனமாக இருத்தல் வேண்டும். 6இல் குரு, 6இல் புதன், 6இல் சுக்கிரன். யூரினல் இன்ஃபெக்ஷன், கிட்னியில் ஸ்டோன் வரலாம். புதன் என்பதால் நரம்பு தளர்ச்சி வரலாம், கால் வலி, மூட்டு வலி. குரு இருப்பதால் சுகர் கம்ப்ளைண்ட் வரலாம். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் உண்டாகலாம். 7ஆம் இடத்தில் கேது, சற்று கணவன் மனைவி கவனமாக இருத்தல் வேண்டும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். பார்ட்னர்களுக்குள் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து நல்லபடியாக ஒத்துழைத்தல் வேண்டும். உயர் அதிகாரியிடம் தேவையில்லாத வீண் மனஸ்தாபம் உண்டாகலாம் என்பதால் பேச்சில் சற்று கவனம் தேவை. பிறரிடம் வாக்குவாதம் செய்தல் கூடாது. தாங்கள் விளையாட்டாக பேசினால் கூட அது தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். 7.5 சனியில் வாக்கு சனி, குடும்ப சனி நடைபெறுகிறது. நல்லதாக பேசினாலும் பொல்லாப்பு, பிறர் தவறாக புரிந்து கொள்வர். பிறருக்கு உதவி செய்வீர்கள், ஆனால் நன்றி விசுவாசம் தாங்கள் எதிர்பார்க்க முடியாது. மாணவர்கள் தேவையில்லாத நட்புகளை, சகவாசத்தை குறைத்து கொண்டு நன்கு படிக்க வேண்டும். அப்போதுதான் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்வோர் நன்கு படித்தல் வேண்டும். மற்றபடி தினமும் சுந்தரகாண்டம், பகவத்கீதை பாராயணம் செய்யுங்கள். உடல் நலம், ஆரோக்கியம் பெறுவீர்கள். கிருஷ்ணர் கோயிலுக்கு சென்று கிருஷ்ண பகவானை வழிபடுங்கள். தினமும் ஹரே கிருஷ்ணா என்ற மந்திரத்தினை 108 முறை சொல்லுங்கள். பிள்ளைகளால் புகழ் பெருமை தங்களுக்கு உண்டாகும். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும். ஹரே கிருஷ்ணா.